திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்துள்ளார். இதுகுறித்த விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்துள்ள மனுவில் என்னென்ன தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது? அது மட்டும் இல்லாமல் இந்த மனு எப்பொழுது விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? வணக்கம். நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் போது பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய சென்னை தொகுதியினுடைய திமுக எம்பியாக இருந்த தயாநிதி மாறன் தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவிடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்திருந்தார். இந்த பேச்சுக்கு மறுப்பு தெரிவித்திருந்த தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவதூறு வழக்கையும் தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் ஏற்கனவே செய்தித்தாள்களில் வெளியான செய்தியின் அடிப்படையில் தான் பேசியதாகவும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசக்கூடிய இந்த பேச்சுக்கள் அவதூறு ஆகாது என்பதனால் தனக்கு எதிரான இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அந்த மனுவில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.